கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். பிரியமானவர்களே, உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எந்த இக்கட்டுக்கள் வந்தாலும் சத்தியத்தின்படி உண்மையாய் நடப்பவர்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். உண்மைக்கு புறம்பாக உங்களை நடக்கும்படி உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கு கட்டாயப்படுத்துகிறார்களா? உண்மையாய் மட்டும் இருங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தும்படி பொய் சாட்சி சொல்ல தூண்டுகிறார்களா? லஞ்சம் வாங்க சொல்கிறார்களா? கிறிஸ்துவுக்கு பிரியமல்லாததை நீங்கள் செய்யாமல் சத்தியத்தின் வழியில் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு துன்பத்தை தருபவர்களுக்கு அவர் பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எனவே உண்மையோடு இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மற்றவர்களை துன்பப்படுத்தும் நபர்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளாமல் உண்மையோடு நடக்க சத்தியத்தை பேச பலனை தாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் சத்திய வேதத்தை தினமும் தியானிக்கிற பாக்கியவான்களாக எங்களை மாற்றுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.